தாவீது என்னைக்கு சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று சொல்லி செய்தி வந்ததோ அன்றைக்கே பெலிஸ்தர்கள் ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே தாவீதுக்கு எதிராய் வந்து பரவி இருந்தார்கள். நம்ம ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நமக்கு எந்த எதிரியும் இருக்க மாட்டான். எதிர்ப்பு இல்லைன்னா உங்க ஊழியம் சரியில்லைன்னு அர்த்தம். எதிர்ப்பு இல்லைன்னா உங்க ஜீவியம் சரியில்லைன்னு அர்த்தம். நமக்குலாம் ஊர் ஃபுல்லா எதிர்ப்பு தான் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். எப்போதுமே ஊழியத்தை சமாதானமா பண்ணக்கூடாது. சமாதானமா பண்ணா என்ன அர்த்தம்? சத்துருக்கு நம்ம ஊழியத்தினால எந்த தாக்குதலும் நடக்கலன்னு அர்த்தம். எப்போதுமே தனி ஜப அறையில போனோடனே சமாதானமா ஜெபிக்க கூடாது, போராட்டம் வரணும். எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது சந்தோஷமா வரக்கூடாது, ஒரு போராட்டத்தோட தான் வரணும். அப்பதான் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போய் ஆராதிக்கிறது பிசாசுக்கு ஏதோ பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். எல்லாமே ஸ்மூத்தா போகுது அப்படின்னா ஸ்மூத்தா போயிடலாம் நரகத்துக்கு. வசனம் சொல்லுகிறது பரலோகத்திற்கு போகிற வாசல் இடுக்கம், வழி நெருக்கம். சமாதானமா அதில் போக முடியுமா? எப்போதுமே நம்முடைய ஊழியத்தில், ரொம்ப சர்ச்சு ஊழியத்தில், சபை ஊழியத்தில், சுவிசேஷ ஊழியத்தில், அப்போஸ்தல ஊழியத்தில் சர்ச்சு அப்படியே ஸ்மூத்தா போகுது அப்படின்னாலே பிஐ சர்ச்சை வழி நடத்துறான்னு அர்த்தம். 4 எதிரிகள், 4 மந்திர ஆவிகள் சர்ச்சுக்குள்ளே இருந்து ஒரு யூதாஸ் எழும்பணும், ஒரு எதிர்ப்பு. இப்படின்னா பரவாயில்ல, ஊழியம் சரியா போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சமாதானமா ஏறக்கூடாது, குடும்பத்தில் ஏதோ ஒரு பலவீனம் வந்துடணும். அப்போதான் நினைக்க பிள்ளைக்கு சோர்வு வந்துடணும். அப்போதான் புரிஞ்சுக்கிடணும், ஓகே நம்ம ஆராதனை பிசாசுக்கு எப்படி இருக்கிறது, இடைஞ்சலா இருக்குது. அதனாலதான் ஜத்திர ஏதோ வீட்டுக்குள்ள உட்காந்து குத்தரி சைலக்கான விளையாண்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு தெரியும். அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே மேட்டர் எதிர்க்க வந்துட்டாங்க. இதுதான் உண்மையான அபிஷேகம். அண்ணன், அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே சத்துருக்கள் எழும்புகிறார்கள். ஜெபிக்க முழங்கால் போட்ட உடனே பொல்லாத ஆவி எழும்பி நிற்கும். உபவாசம் பண்ண முழங்கால் போட்ட உடனே சத்துரு பலவீனத்தின் ஆவி எழும்பி நிற்பான். அப்படி எழும்பி நின்னாதான் அது வேல்யூவா இருக்கிற ஜெபம்.